என்னப்பா பண்ணுற? பூசணிக்காய் பொரிக்கிறேன். ம். இது வந்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பறிச்சோம்ல. அப்போ வந்து பெரிய பெரிய காயாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய காயாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதே செடியிலேருந்து ரெண்டாவது தடவையாக அந்த காய் வந்து எவ்வளோ பெருசு சின்னதாக இருக்குது. தான் இருக்குது. இல்லை, அந்த சைடில் பெருசாக தான் இருக்குது. அங்கேயா? அந்த சைடு. டைம் எல்லாமே சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குது, ஆனால் காய் என்னமோ அதிகமாக இருக்கு மாதிரி தெரியும். இன்னும் அடுத்த பேட்ச் உருவாகுது. அடுத்த பேட்ச் வந்துருச்சு, நிறைய இருக்குது. இங்கேயும் இருக்குது. ஒருவேளை இதுக்கும் சொல்லுவாங்களோ என்ன? பூசணிக்காய் காய் அதிகம் வச்சதுன்னா ஆகாது அப்படிம்பாங்க. இங்க இருக்கிற செடி இருக்கிறதே இப்போ இந்த இடத்துல ஒரு 10 செடி போட்டிருக்கோம்டா. ஆமா, அதனால அதிகம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். அதை பார்த்தாங்கன்னா எடுத்து அவ்வளோதான், பறிச்சாச்சு. பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோதான். மறுபடியும் வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து இன்னொரு 10 காய் இருக்கும், அப்போ பறிக்கலாம். அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 2 மாதம் கழித்து பறிக்கிற மாதிரி பிஞ்சு நிறையா இருக்குது. ஒரு 2 மாதம் கழித்து பறிச்சிக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.